காசு இன்றைக்கி வரோம் சார், நாளைக்கு போவோம் சார், மனுஷன் முக்கியம் இல்லைன்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, காசு தான் முக்கியம். நீங்களே பழைய காலம் மாதிரி பேசின்னு இருக்க முடியாது சார். குழந்தை பிறக்கிறதுக்கு வராண்டாவில் உட்காந்துட்டு இருக்காரு அப்பா, அந்த ஆள் உள்ளேருந்து ஆயமாக வருது லேபர் வார்டுலேருந்து, உங்களுக்கு குழந்தை பிறந்துச்சு அப்படின்ட்டு. என்ன குழந்தைன்னு கேட்குறான், 200 கொடுக்குது. அதாவது நமக்கு என்ன குழந்தை பிறந்துக்குதுன்னு நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம 200 தரணும். ஸ்கூலு பாருங்கள், சென்னையிலலாம் ஒரு தெருவில் 2 ஸ்கூல் இருக்குது, அவங்களுக்குள்ள காம்படிஷன். ஒரு ஸ்கூல் போர்டில் இங்கே ஆயா வசதி உண்டுன்னு போட்டிருக்கான். அப்படின்னா நான் உங்கள் குழந்தைங்களை சேர்த்துட்டிங்கன்னா ஆயாவை வச்சு நாங்கள் பார்த்துப்போம், இங்கே ஆயா வசதி உண்டுன்னு. இன்னொரு ஸ்கூலில் என்ன பண்ணிட்டான், இதை பார்த்துட்டு இங்கே ஆயாவுக்கும் வசதி உண்டுன்னு போட்டான். அப்படின்னா என்ன அர்த்தம், ஆயாக்களையே நாங்கள் நல்லா பார்த்துக்கிறோம், உங்கள் குழந்தைங்களை பார்த்துக்க மாட்டோமான்னு. பயங்கர காம்படிஷன். குழந்தைங்கள்கிட்ட போய் சேர்க்கும்போது தான் தெரியுது. 75,000 ரூபாய் எல்லாம் முடிஞ்சு பணத்தை கட்டி எல்கேஜிக்கு கட்டி முடித்த உடனே சொல்கிறாங்க, யோகா எது 3 வயசு 2.5 வயசு குழந்தைக்கு யோகா, ஸ்விம்மிங், கராட்டே எல்லாம் நாங்கள் சொல்லி தருவோன்னு. நம்ம வயசு சும்மா இருக்காதுல்ல. அப்போ பாடம் அது நீ சொல்லிக் கொடு, அதுக்கு தான் நான் படித்த பெற்றோர்களாக நாங்கள் எடுக்கிறோம். பணம் தேவைங்க. குழந்தைங்களை வளர்க்குறதுக்கு குழந்தைங்க என்ன பேசுறது, பையன் வேணாம் டூருக்கு போனால் காசு கொடுடா, உன் மேலே அன்பாக இருக்காண்டா அப்பானா, அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நீ காசை கொடுன்றான். காசு இல்லைன்னா சார் அன்பு எதுன்னு தெரியறதுக்கே இப்போ பேசிக் பணம் ஆயிடுச்சுங்க. வீட்டில் ஒய்ஃபு திடீர்னு வந்து சொல்கிறா, வர முன்ன மாதிரி நீங்கள் அன்பாகவே இல்லைன்றா. பயந்துட்டேன். சில வாட்டி கண்டுபிடிச்சிடுவாங்க சார், மூஞ்சி பார்த்து. என்னம்மான்னு இல்லை, அந்த நெக்லஸ் எவ்வளோ நாள் கேட்டுருந்தேன்னா. அப்போ அன்புன்றது நெக்லஸ் ஆகிடுச்சு. அப்போ பணம் உண்மை தேவை, கண்டிப்பாக தேவை, பணம் தேவை. பணம் இல்லாமல் ஒன்றும் பண்ணவே முடியாது, இதுதான் உண்மை சார். மாமனார் வீட்டுக்கு போகிறதா இருந்தால் கூட பணம் ஒருத்தர் வசதியாக இருக்கணுங்க. எனக்கு சகல ஒரு ஆள் இருக்குது, என் ஒய்ஃபோட தங்கச்சி. எனக்கு அப்புறம் 3 வருஷம் கழிச்சு கல்யாணம் ஆச்சு. அந்த துபாயில் வேலை செய்கிறாரு, என்ன பிரதர் சகல. அவன் என்ன வேலை செய்கிறான்னு தெரியல, பில்டிங் கான்ட்ராக்டர்னு சொல்லியிருக்கான். நம்ம வடிவேல் கணக்காக தான் இருப்பான், பார்த்தா அப்படி தான் தெரியுது. எங்கள் மாமனாருக்கு ஆம்பளை வாரிசு கிடையாது, 2 பொண்ணு பண்ணுறது தான். நான் உள்ளூரில் இருக்கிறதுனால வாரம் போய் ஸ்வீட்டு காரம் வாங்கி கொடுத்துட்டு பார்த்துட்டு வருவேன். உள்ளூரில் இருக்கிறதுனால மாமனார் மாமியார் வயசாகிடுச்சேன்னு நம்மளுக்கு வெறும் காப்பி கொடுத்து அனுப்பிச்சிடுவாங்க. இவன் என்றைக்கோ வருஷத்துக்கு ஒரு வாட்டி வருவான் சார். நான் மரியாதைன்றீங்க, அவன் என்ன சம்பளம் சொன்னான்னு தெரியல. இவங்க போயும் பார்க்க போகிறதில்ல. அன்றைக்கி போகிறேன், சகல வந்திருக்காரு. எங்கள் மாமியார் எங்கிட்ட வந்துங்க காசை கொடுத்து ஓடி போய் இட்லி மாவு பேக்கெட் வாங்கினாப்பான்னு. என் ஒய்ஃபை பார்த்தேன், என்ன நானும் மாப்பிள்ளை தானேன்னு. அதுக்கு எங்கள் மாமியார் சொல்கிறாரு, அவர் வராதவர் வந்துருக்காரு, இவர் வாரம் வர்றவர். என்ன இருந்தாலும் நமக்கு மரியாதை அவ்வளோதான். ஆக எல்லா இடத்துலையுமே பணம் வந்துடுச்சு சார். இன்னைக்கு மெட்ராஸ் ஒரு மாதிரி சிட்டி உள்ளெல்லாம் ரொம்ப கஷ்டமானது எது தெரியுமா, சர்வெண்ட்டு வர்றது. சம்பளம் அவங்க தான் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, நீங்கள் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட் நடுவில் குறைஞ்சபட்சம் 9,000 ரூபாய் கொடுக்கணும்னு சொல்லி விட்டாங்க பொழுது. நம்ம படிக்கிறதுக்கு முன்னால் அவங்க படிச்சுட்டு வராங்க. 13 நாள் கண்டிப்பாக வேலை கொடுக்கணும், லீவு கொடுக்கணும். அன்றைக்கி எங்கள் வீட்டு சர்வெண்ட் சொல்லுது, சார் 13 நாள் லீவு கொடுக்கணும் மாமே, கவர்மெண்ட்டில் சொல்லலையேன்னு சொல்லியிருக்காங்கன்னு சொன்னாங்க சார். அந்த 13 நாள் லீவில் புத்த பௌர்ணிமா வரணுமான்னு. எல்லாமே பணத்தினுடைய அடிப்படையாக வாழ்க்கையே பணம் ஆயிடுச்சு சார். ஒரு ஹோட்டலுக்கு போக முடியல, ஒரு மாலுக்கு போகணும், ஒரு சினிமாவுக்கு போகணும். தண்ணி நம்ம காசு கொடுத்து வாங்க ஆரம்பிச்சிட்டோம், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு காலத்தில் தெரியுமா, ஊருக்கு போகிறவங்களாம் கூஜா எடுத்து போவான் தெரியுமா, தண்ணியே. அதுக்கு பேர் ரயில் கூஜான்னு பேர். எந்த ஸ்டேஷனில் வந்தாலும் இறங்கி தண்ணி பிடிச்சிக்கலாம். நிறைய பேர் அதை வச்சே படம் எடுப்பான். அண்ணன் தம்பி இறங்குவான், தொலைஞ்சு போயிடுவான். அப்படிலாம் பணம் முக்கியம். எல்லாத்துக்குமே வாழ்க்கையில் பணம் முக்கியம். ஒரு பண்டிகை கொண்டாடணுமா, இப்போ அது பணம் இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. ஒரு ஒரு
கம்பெனியில் வேலை செய்கிறவனுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும். துணி கடைக்காரன் ஒரு சின்ன பண்டிகை வந்தாலும் சரி, அது அது அந்த தள்ளுபடி இந்த தள்ளுபடி, ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ எல்லாம். அன்றைக்கி ஸ்கூட்டரில் போயினே இருக்கேன், என் ஒய்ஃப் ஏதோ ஒரு இதை பார்த்துட்டு ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ, அங்கே அந்த கடைக்கு போகலான்னா நான் சொன்னேன், ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீன்னு உங்கள் அப்பா சொன்னால் பரவாயில்ல, அண்ணாச்சி சொல்லி நான் என்ன பண்ணுறது, செலவு தான் விடு அப்படின்னு. எதுவாக இருந்தாலும் சரி பணம் முக்கியம், தனம் வேண்டும். வாழ்க்கையில் ஒரு பண்டிகை கொண்டாட வேண்டும் சார். பணம் இருந்து விட்டால் உங்கள் முகத்தை மாற்றிக்கொள்ளலாம், அப்படி தானே? பிளாஸ்டிக் சர்ஜரி வந்துடுச்சு. இன்றைக்கி சென்னையில் பாருங்கள், தடிக்கு விழுந்தா பியூட்டி பார்லர், முகத்தை அழகுபடுத்திக்கிறாங்க பணம் கொடுத்து. அங்கே போய் பாருங்கள், வெளியே வர்றதில் யார் நம்ம ஒய்ஃப்னே தெரியல, எல்லாம் சிவப்பாக வருது. அவங்களே அடையாளம் கண்டுபிடிச்சி வந்தால் தான் உண்டு. ஆனால் வந்துடுறாங்க, காசு நம்ம தானே தரோம், வந்துடுவாங்க. எல்லாமே பணம் ஆயிடுச்சு. வாழ்க்கையில் பணம் இல்லாதவன் எந்த நிலையிலுமே முன்னேற முடியாது. அப்படி தான். அதாவது சர்ச்சில் பற்றி சொல்கிறவங்க சொல்லுவாங்க சார், சர்ச்சில் இரண்டாவது உலகப் போரில் அவர் ஒரு கதாநாயகன், உலக கதாநாயகன், போரை முன்னெடுத்து நடத்தினவர். அவர் பேச்சில் அப்படி ஒரு வீர வசனம் இருக்கும் பேச்சில். சர்ச்சில் போருக்கு அப்புறம் அவர் ரேடியோவில் பேசுறதுக்காக டாக்ஸியில் போயிருக்காரு. போகும்போது டாக்ஸி டிரைவர்கிட்ட சொல்லியிருக்காரு, நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணிங்கன்னா நான் உள்ளே போயிட்டு வந்துடுவேன், இதே வண்டிக்கு என்னை இட்டு போய் விட்டுருங்கன்னு. டாக்ஸி டிரைவர் சொன்னாராம், அதெல்லாம் முடியாது சார், வெறும் டிராப்பிங் தான், எனக்கு வேறு ஒரு முக்கியமான நிகழ்ச்சி இருக்குது. நாங்கள் என்ன நிகழ்ச்சினா, இன்றைக்கி ரேடியோவில் சர்ச்சில் பேசுகிறாரு, அதை நான் கண்டிப்பாக கேட்கணும் அப்படின்னா. சர்ச்சிலுக்கு உள்ளே ரொம்ப சந்தோஷம். அட என் பேச்சு கேட்கணுன்றதுக்காக இப்போ டாக்ஸிக்காரன் சொல்கிறான் வரமாட்டேன்றானேன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டாராம். ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு சொன்னாராம், இல்லைப்பா எக்ஸ்ட்ராவாக 20 பவுண்டு தரேன், கொஞ்சம் வெயிட் பண்ணேன்னாராம். அவன் சொன்னானா, சரி சார் எவ்வளோ நேரம் வேணாலும் வெயிட் பண்ணுறான்னு. அப்போ சர்ச்சில் அவர் கிடக்கிறார் சார், அவர் டெய்லி தான் பேசுகிறார், அப்புறம் கேட்டுக்கலான்ட்டான். ஆக பணம் என்பது உண்மையிலேயே எவ்வளவு தனம் அவசியம். தனம் இருந்தால் போதும், இந்த வாழ்க்கையில் நீங்கள் எதை நினைக்கிறீர்களோ அதை நடத்தி கொண்டு விடலாம். ஆனால் ஒன்றுங்க, ஒரு நான் சொன்னல, பிறப்பு முதல் இறப்பு வரை இறந்தாலும் பணம் தேவை. நல்ல காலம் இப்போ அதுக்கு ஜிஎஸ்டி எடுத்துட்டாங்க, இல்லைன்னா அதையும் சேர்த்து கட்டிடுவேன் சார். எங்கள் தாத்தா இறந்த உடனே போனேங்க இடுகாட்டுக்கு. அந்த இது செய்கிறவர் சொன்னார், கடைசியாக மூஞ்சி பார்க்குறவங்க பார்த்துக்கோங்கன்னாரு. சரி தாத்தா மூஞ்சி கட்சியாக போய் பார்க்கலான்னு போனேன், காசு கொடுக்கணும். அங்கேயும் எங்கள் தாத்தா மூஞ்சி பார்க்கறதுக்கு நான் காசு கொடுக்கணும்னா, எங்கள் யாரையும் பார்க்க வேணாம்னா அவர் போய் சேர்ந்தார், அதுக்கே காசு கேட்டால் எப்படி? எல்லாமே காசு தான் சார். நுகர்வோர் கலாச்சாரம் ஜாஸ்தி ஆகிடுச்சு. இப்போல்லாம் பணம் இல்லாமல் சம்பாதிக்காமல் பணம் சேர்க்காமல் வாழவே முடியாது, ஒன்றுமே பண்ண முடியாது. ஒவ்வொரு பொருளுக்கும் அட்வர்டைஸ்மெண்ட் தெரியாதா உங்களுக்கு? நீங்கள் டிவி பார்க்குறீங்கல்ல, எத்தனை அட்வர்டைஸ்மெண்ட். அந்த டேபிள் மேட்டுன்னு ஒன்று விற்கிறான் சார். எது வேணாலும், டெட் பாடியை தவிர எதை வேணாலும் வைக்கலான்ட்டான். எதுவாக இருந்தாலும் சரி, பணம் இல்லை என்றால் வாழ்க்கை இல்லை என்பதுதான் முக்கியம். சரி, பணம் இருந்துட்டா ஒரு மனிதனுக்கு இன்பம் வரும். எப்படி? ஒரு மனுஷனுக்கு என்ன சார் அடிப்படை தேவை? தன்னம்பிக்கை. இப்போ என்கிட்ட ஒரு 50 லட்ச ரூபாய் எப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், உண்மையில் ஒரு 50 லட்ச ரூபாய் எப்படி இருந்ததுன்னா மனசில் ஒரு சந்தோஷம் இருக்கும் சார், ஒரு தன்னம்பிக்கை வரும். காலையில் எழுந்த உடனே 50 லட்ச ரூபா, அப்பா வாழ்க்கையில் எதை வேணாலும் சந்திக்கலான்ற தைரியம் வரும், தன்னம்பிக்கை. 50 லட்ச ரூபாய் இல்லாததுனால நம்ம வருத்தமாக இருக்கோம். இப்போ கோபி சார் இருக்காரு, $50 லட்ச ரூபாய் ஃபிக்ஸட் டெபாசிட் இருக்கு. இது உதாரணம் இல்லைங்க, உண்மை. அவர் எப்பவும் பாருங்க ஒரு தன்னம்பிக்கையோடு இருப்பார். ஏன்? பின்னால் 50 லட்ச ரூபாய் டெபாசிட் இருக்கு. இல்லை, எதுவாக இருந்தாலும் சார் ஒன்றும் இல்லைங்க. கோயிலுக்கு போகிறோம், ஒரு காலத்தில் கோயிலுக்கு பக்தியாக தானே போனோம். இப்போ காசு எடுக்காமல் போங்களாம் பார்க்கலாம் கோயிலுக்கு, ஒன்றுமே பண்ண முடியாது.
சார் 40-50 வருஷத்துக்கு முன்னால் சிறப்பு தரிசனமே கிடையாது சார். அப்படின்னா என்னன்னே தெரியாது. சிறப்பு தரிசனம்னா என்னன்னே தெரியாது. போவோம், சாமி கும்பிடுவோம், வந்துடுவோம். சிறப்பு தரிசனம் எப்படி உண்டாச்சு? நம்மளால தான் உண்டாச்சு. என்ன, நிறைய பேர் பாருங்கள், கோயிலுக்கு போகும்போதே சாமி கும்பிட போகிறோமே கொஞ்சம் அமைதியாக போயிட்டு அமைதியாக வருவோம். அந்த குணமே கிடையாது. அவ்வளோ அர்ஜென்ட்டு காமிப்பான் கோயிலுக்கு போகிறதுலையே. ஏதோ கடனேன்னு போகிறது. சில கோயிலுக்கு போகிறதுக்கே பயமாக இருக்குங்க. அன்றைக்கி நான் மீட்டிங் இல்லாதனால டெய்லி கோயிலுக்கு போவேன். அன்றைக்கி என் ஃப்ரெண்டு பார்த்துட்டு, என்ன டெய்லி கோயிலுக்கு வர ஏதோ பிரச்சனையா அப்படின்னா. அப்படின்னா எத்தனை பிரச்சனைனா தான் கோயிலுக்கு போகிறதுன்னு முடிவாயிடுச்சு. என்ன பிரச்சனையாண்ணா? இல்லையேன்னு, டெய்லிக்கெல்லாம் கோயிலுக்கு வராத அப்படின்னா. ஏன்டா அப்படின்னா, இல்லை இப்போல்லாம் சிசிடிவி வச்சுட்டாங்கண்ணா. நான் சொல்லி சிசிடிவி வச்சாங்கன்னா நான் ஏன் கோயிலுக்கு வர விட? அப்படி இல்லைடா, திடீர்னு ஏதாவது கோயிலில் காணாத போச்சு வச்சுக்கியா, சிசிடிவியில் பார்ப்பாங்க, நீ டெய்லி வர்றது தெரிஞ்சுதான் என் கோயிலுக்கு கூப்பிடுவாங்கண்ணா. சார் கோயிலில் சிறப்பு தரிசனம் எப்படி வந்தது? நம்ம ஆளுங்கள தான், பணம் தான், ஒன்றும் இல்லை. நேராக போய் க்யூவில் நிற்கிறதுக்கு கஷ்டப்பட்டு ஒரு 50 ரூபாவை எடுத்து நிறுத்தி அந்த ஐயர் எதிர்க்க சாமி 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 சாமின்னா அவன் வாங்கோ நமக்கு எடுத்தோம். அப்புறம் யார் காசு கொடுத்தாலும் வாங்கோ. அப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணிச்சு, இந்த வாங்கவே வேணாம், நீ 50 ரூபா இது கவர்மெண்ட் கட்டிட்டு உள்ளே போகணுச்சு. சார் உண்மையே சார். நான் அன்றைக்கி கோயிலுக்கு போனேன். பக்கத்தில் ஒரு ரொம்ப பணக்காரங்க வந்தாங்க. நான் 10 ரூபா போட்டேன். நம்மளால் அவ்வளோதான் முடியும். அதனால தட்டில் டப்புன்னு 500 ரூபா போட்டார். அந்த உள்ளே போயிட்டு குருக்கள் வந்து ஜடாரி அவருக்கு வைக்கும் போதுங்க பெருமாளுக்கே வைக்கிற மாதிரி வைக்கிறார். 500 ரூபா போட்டார். எனக்கு தொங்குன்னு தட்டிட்டு போயிட்டார். இந்த 8ஆம் கிளாஸில் வாத்தியார்கிட்ட வாங்கின குட்டு மாதிரி. பணம் மனிதனை தெய்வமாக்கும். ஒன்றும் இல்லை, கணவன் மனைவி அன்பு அக்கறை எல்லாம் இருக்கு. அன்பு தான் அடிப்படை வாழ்க்கையில், அதெல்லாம் இல்லை பணம். சார் ஒய்ஃப் வேணான்னு சொன்னாலும் சரி, ஹஸ்பண்ட் வேணாலும் சரி போகிறாங்க சார். விவாகரத்துன்னு ஆயிடுச்சு, ஹஸ்பண்டே வேணான்னு ஆயிடுச்சு. ஆனாலும் ஜீவனாம்சம் கேட்குறாங்க பாருங்க, பணம். அதாவது நமக்கு சுதந்திரம் 1947 வந்ததுங்க. 1950 இந்தியா குடியரசு நாடாச்சு. சரியா? இப்போ கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னால் திடீர்னு கவர்மெண்ட்டில் ஒரு ஜீவோ போட்டான். என்னென்னா, கணவனாக இருந்தாலும் மனைவியை துன்புறுத்தினால் வன்கொடுமை, அதனால் கேஸ் கொடுக்கலாம் ஒய்ஃபுங்கன்னு ஒரு ஜீவோ வந்ததுங்க. நம்ப மாட்டீங்க, தமிழ்நாட்டில் மட்டும் அடுத்த நாளே 3000 லேடிஸு க்யூவில் நின்று மனு கொடுத்துட்டு போனாங்க. 3000 லேடிஸு. நான் சொல்கிறேன், 47லேருந்து இன்னைய வரையும் எந்த ஒரு லேடியாவது போலீஸ் ஸ்டேஷனில் போய் தானாக போய் என் கணவன் தன் வருமானத்துக்கு அதிகமாக சம்பாதிக்கிறார், அவர் மீது வழக்கு தொடுங்கள் எந்த லேடியாவது கேட்டிருக்காங்களா? கேட்கவே இல்லை. ஏன்? நாங்கள் சொல்கிறதே அவங்க தான். எதிர் வீட்டுக்கார் பாருங்க, கார் வாங்கிட்டார், நீங்களும் இருக்கீங்களேன்னு. ஆக பணம் இருந்ததுன்னா போதும் சார். பணம் இருந்ததுன்னா தான் வாழ்க்கையில் சுயமரியாதை கடைசி வரையும் இருக்கணும். நீங்கள் இறக்கும் வரை உங்களுக்கு மரியாதை தேவைப்படும் என்றால் தனம் அவசியம். ஒரு ஆள் 60 வயசு 65 வயசு ரிட்டையர் ஆகிட்டு வீட்டில் இருக்காருங்க. காலிங் பில் அடிக்குது, திறக்கிறாரு, பையன் நிற்கிறான், ஒரு பையன், கேபிள் டிவி பையன். அவன் இவரை பார்த்து கேட்குறான், வீட்டில் யாரும் இல்லை அப்படின்றான். கதவு திறந்துருக்காரு, இவர் தான், வீட்டில் யாரும் இல்லைன்னு. அவனுக்கு என்னென்னா, அவனுக்கு யார் காசு கொடுக்குறாங்களோ அவங்க தான் மனுஷன், கதவு திறக்கிறவன் இல்லை. நம்ம பையன், என் பையனுங்க பிறந்த நாளுக்கு போய் தாத்தா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டான்னா, போப்பா அவர் வெறும் விபூதி தான் வைப்பாருன்றான். ஆக பணம் இருந்ததுன்னா போதுங்க. நான் சொல்கிறேன், 50,000 ரூபாய் பென்ஷன் வாங்குற எந்த முதியவரும் முதியோர் இல்லத்தில் இருப்பதில்லை. ஆக பணம் தான் நம்ம வாழ்க்கையில் நம்மளுடைய பெரிய ஆதாரம். பணம் வேண்டும், தனம் வேண்டும் சார். பணம் நிறைய இருந்துட்டால் போதும் சார். ஒரு நிகழ்ச்சிக்கு நீங்கள் ஸ்பான்சர் பண்ணாலே போதும், கவலையே இல்லை. ஊரில் மரியாதை மிக்க மக்களில் நீங்களும் ஒருவராக இருப்பீர்கள். ஆக பதவி வேண்டுமென்றால் தனம் வேண்டும். தனம் முக்கியம், அதுதான் இன்பத்தை தருகிறது. ஆனால்
ஐயா சொன்னார் தலைமை உரையில், தனம் மட்டும் இருந்துட்டா இன்பம் வந்துடுமான்னு. தனம் மட்டும் இருந்துட்டா இன்பம் வராது. அப்போ என்ன பண்ணணும்? செல்வத்தை எப்படி சேர்த்து செலவழிக்க வேண்டும் என்ற நிதி மேலாண்மை யாரிடம் இருக்கிறதோ அவன்தான் பாரதி கண்ட கனவை நனவாக்குகிறான். தனமும் இன்பமும் அவனிடம்தான் எப்பொழுதுமே இருக்கும். நிதி மேலாண்மை இருக்கணும். நிறைய பேர் பிஸ்னஸ் பண்ணுறேன்னு சொல்லிங்க அகலக்கால் வச்சு ஏற்கனவே வாங்கி வச்சிருந்த வீடு வாசலெல்லாம் அடமானம் வச்சு எல்லாம் போய் தெருவில் நிற்கிறான். நிதி இல்லை, விதை நெல்ல சாப்பிட்ற மாதிரி ஆகிடும் அது. அதாவது ஒரு புது ஆக்டர் வருவங்க கொஞ்ச நாளைக்கு முன்னால் புது ஆக்டர் ஒருத்தர் 2 படம் ஹிட்டு கொடுத்தாரு. ஹிட்டு கொடுத்துட்டு சூப்பர் ஸ்டார் ரஜினியை பார்த்து சொல்லியிருக்காரு, அடுத்த படம் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து செய்யலான்னு இருக்கேன் அப்படின்னாராம். உடனே சூப்பர் ஸ்டார் ரஜினி சொன்னாராம், எது வேணாலும் ரிஸ்க் எடு, மாதம் செலவுக்கு 50,000 ரூபா வர அளவுக்கு ஒரு ஃபிக்ஸடு அது மாதிரி ஏதாவது போட்டு வச்சுட்டு அப்புறம் ரிஸ்க் எடு. ஏனென்றால் எப்பொழுது வேணாலும் தோல்வி வரும். வாழ்க்கையில் நிதி நிலைமை மோசமாகும். நீங்கள் வாழ்க்கையிலே வெற்றிக்கு பதிலாக தோல்வியை சந்திக்கின்ற இடம் இருக்கும். அதனால்தான் பணம் என்பது நமக்கு அவசியம். ஆனால் அது எப்பொழுது இன்பத்தை தருகிறது என்று சொன்னால், எப்பொழுது நீங்கள் அதனை அழகாக கட்டி காப்பாற்றுகிறீர்களோ, நிதி மேலாண்மை செய்கிறீர்களோ, அப்பொழுதுதான் பணம் உங்களுக்கு உதவி செய்யும். அதுவும் இல்லாமல் இன்பம் என்பது வெறும் பணத்தினால் இல்லை, பணத்தினாலும் வரும். சார் 5 குழந்தை 20 வருஷத்துக்கு முன்னால் ஒரு குடும்பத் தலைவன் 5 குழந்தைய வச்சுன்னு ஒரு சாதாரண வேலையிலேருந்து குடும்பத்தை ஆரோக்கியமாக நடத்தி குழந்தைங்களை படிக்க வச்சுருக்கு. ஆனால் இன்றைக்கி அதெல்லாம் முடியவே முடியாதுன்ற நிலைமையில் நம்ம வந்து நிற்கிறோம். தனம் வேண்டும், செல்வம் வேண்டும், ஆனால் இன்பம் வேண்டும் என்றால் அந்த தனத்தையும் செல்வத்தையும் எப்படி நாம் உபயோகப்படுத்துகிறோம் என்பதில் தான் நம்முடைய சாமர்த்தியம் இருக்கிறது. அதாவது இன்பம்ன்றது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று சார். மகிழ்ச்சி என்பது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி. ஒரு 4 வயசு குழந்தைக்கு பலூன் மகிழ்ச்சி, ஒரு 15 வயசு பையனுக்கு படிப்பில் வந்து ஃபஸ்ட்டு வந்துட்டா மகிழ்ச்சி, ஒரு நல்ல பெண்ணுக்கு வந்து நல்ல கணவன் அடைஞ்சால் மகிழ்ச்சி. ஆக மகிழ்ச்சி என்பது ஒவ்வொருத்தருக்கு மாறுபடும், ஒவ்வொரு பருவத்துக்கும் மாறுபடும். ஆனால் செல்வம் என்பதுதான் எல்லோருக்கும் மாறுபட